மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பல சூறாக்களில் நம்ம படிச்சிருப்போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையே நடந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல ஃபிரௌன் என்ன செய்கிறான் என்றால், நேஷ்னலிசத்தை அதை ஒரு காரணமாக காமிச்சு என்ன செய்கிறான், தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள பார்க்கிறான். சத்தியத்தை நேரடியாக அவன் எதிர்க்க முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் இது போல் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறான் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்ள. நாம் பார்க்கலாம் இல்லைங்களா, சூரத்துல் ஆராஃபுடைய 110வது ஆயத்தை பார்க்கலாம். யுரீது அன் யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் ஃபமாதா தஅமுரூன். அதற்கு ஃபிரௌன், இவன் உங்களுடைய நாட்டை விட்டும் வெளியேற்ற நாடுகிறார், எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை யாது என்று கேட்டான். ஸோ இந்த இடத்துல பேசக்கூடியவன் யாரோ ஃபிரௌன். அவன் யாரிடம் பேசுகிறான்? அரச மந்திரிகள், உயர் இஸ்லாம் மற்றும் அவங்களுடைய தூய்மையான இந்த தௌஹீதுடைய அழைப்பை தேசிய ஒரு அபாயமாக காட்டுதல், ஒரு அரசியல் உபாயத்தை அவன் கையில் எடுக்கிறான். அதாவது தேசிய உணர்வை தூண்டிவிட்டு, அதாவது நேஷ்னலிசமை தூண்டிவிட்டு ஒரு ராஜதந்திர பூர்வமான ஒரு வன்முறைக்கு ஒப்புதல் பெறுகிறான். அவன் மெயினாக அவன் சொல்கிறது பிரமுகர்களுக்கும் இராணுவத்திற்கும் தீர்மானங்களை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கும். இதில் ஃபிரௌனுடைய உள்நோக்கம் மற்றும் அரசியல் நடிப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த காலத்திலும் அப்படி தானே. ஸோ அரசியல் பிம்பமாக்குறான் அவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் நாட்டை அழிக்கலாம் விரும்பலை, ஆனால் ஃபிரௌன் அதை அப்படி போன்ற ஒரு அபாயமாக திருப்புறான். அவனோட டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறான். தேசிய உணர்வை தூண்டுகிறான். உங்களுடைய நிலம் என்று சொல்வதன் மூலம் மூசா மற்றும் அவருடைய சமுதாயத்தை வெளிநாட்டவர்களாக பார்க்க செய்கிறான். இது ஒரு அரசியல் வஞ்சகம் என்றே சொல்லலாம். அது உண்மையிலிருந்து கவனத்தை மாற்றுகிறான், மக்கள்கிட்ட ஹக்கு போய் சேரக்கூடாது என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த விஷயங்களை, சத்தியத்தை எதுவும் செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது என்பதால் ஃபிரௌன் என்ன செய்கிறான், நைஸா அதை பற்றி விவாதிக்காமல் அவர் ஒரு பாதுகாப்பு அபாயமாக மாற்றுகிறான். இன்றைய காலத்திலும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, ஒரு அரசியல் யுக்தியாக இது இருக்குது. சில நாடுகளில் இஸ்லாமிய தூதுவர்களை அல்லது சத்திய பேச்சாளர்களை வெளிநாட்டு மரபுகளை ஏற்றவர்கள் அல்லது தேசியத்திற்கு எதிரானவர்கள், தேச துரோகிகள் என்றெல்லாம் குற்றம் சாட்டுவதை நம்ம பார்க்கலாம் இந்த காலத்திலும். இதுதான் ஃபிரௌன் அப்போ செஞ்சான். ஃபிரௌன் செஞ்சது தான் இன்னைக்கு